ஏய், எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. அவங்க செஞ்ச முடிவுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல நியாயத்தை எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன். அதே போல நான் கொடுக்கிற தண்டனையை நீங்களும் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் சட்டங்கள் சாகக்கூடாது. உன் மக விஷயத்துல நான் நீ இந்த ஊரே அந்த ஆண்டவனை நொந்துக்கிறது தவிர வேற வழியே இல்லை. அதனால நம்ம பரம்பரை வழக்கப்படி விஷம் கொடுக்கறதா முடிவு பண்ணி. பெரிய மனசு பண்ணி எங்களை காப்பாத்துங்க. நானும் என் மகளும் இந்த ஊரை விட்டே போயிடும். எந்த ஊருக்கு போனாலும் நீங்க எங்க சொந்தக்காரங்க தானே. தவறுக்கு தண்டனை தரதுனாலதான் இந்த ஊர் பெருமையோடு இருக்கு. கிராம வழக்கப்படி தண்டனை நடந்தே தீரும். முத்தையா, இந்த ஊர்ல எனக்கு பரிஞ்சு பேச யாருமே இல்லையா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த வயசானவனுக்கு மடிப்பிச்ச கொடுங்க. ஐயா, நீங்களாவது சொல்லுங்க, இந்த சின்ன வயசுல என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை தரது தர்மமா? ஐயா, என் கண்ணீரால உங்க கால குழுப்பாட்டுறேன். கருணை காட்டுங்க. என் மகளை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்து. நிறுத்துமா. எங்களுக்கு இதயம் இருக்கு. அதே நேரத்துல இந்த ஊருக்கு ஒரு கௌரவம் இருக்கு. கௌரவம், கட்டுப்பாடு, இதையும் இருக்குங்கிறீங்க. ஆனா நடைமுறையில அதர்மம் தான் இருக்கு. உன் மக தவறுக்கு நியாயம் சொல்றேன். இந்த ஊர் தர்மம் தவறிட்டா யாரு நியாயம் சொல்றது? ஆக தண்டனை தண்டனை தான். நான் என்ன பண்ணுவேன்? என்னடா அது? மூஞ்சி எல்லாம் ரத்த காயமா இருக்கு. எங்கேயாவது விழுந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன்டா மறைக்கிற? யாரோ உன்னை நல்லா அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? வர்ற வழியில ஆத்துல முகத்தை கழுவிக்கிட்டு இருந்தேன். சலங்க சத்தம் கேட்டு திரும்பினேன். ஒரு மாட்டு வண்டி, அதுல அழகான ஒரு பொண்ணு. வண்டி நிறுத்துற. இதாண்டா நடந்தது. அதுக்கு தான். சரி வா, இப்படி உட்கார்ந்து பேசுவோம்.
கவுண்டமணி, நீ சொன்னதை விளையாட்டா நினைச்சேன்டா. ஆனா அதுல பெரிய விஷயமே இருக்கு. அடி வாங்கினதை சொல்றியா? அதை நீ கேவலம்னு நினைக்கிறியா? கேவலம்னு நினைக்கிற அளவுக்கு நாம என்ன உயர்ந்தவங்களா? இல்லையே. அப்படின்னா நீ பார்த்தது தலைவருக்கு எப்படி பட்டுச்சோ, அதனால நம்ம குடிசைகளுக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறியா? பாடா, அரண்டவன் கண்ணுக்கு தான் 2 தரலாம் பேயின்னு சொல்லுவான். அரண்டவங்க தான் இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதை மறந்துடாது. வைரவா, பயந்து வாழறதை விட துணிஞ்சி சாகலாண்டா. டேய் அப்பு, வார்த்தைகளை பல கோணத்துல பேசலாம், ஆனா வரமுறைய ஒரே கோணத்துல தான் பார்க்கணும். சரி சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? கடவுள் புண்ணியத்துல கை காலெல்லாம் நல்லா இருக்குப்பா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவா பழக்கம் போல இருக்காரு. மாடா உடைச்சி மம்புட்டியா தேஞ்சி மகனை நல்லபடியா படிக்க வச்சு பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம முத்து வடுகநாதன் கைலாசம் போனதுக்கு அப்புறம் பட்டணத்துல படிச்சுட்டு இருந்த அவர் மகன் தம்பிதுரை தான் அந்த ஊருக்கு தலைவரா? ஆமா, தம்பிதுரை தான். ஊரே மாறி போச்சு இல்ல? ஆமா, ஊர் தான் மாறி போச்சு. அப்போ நம்ம ஊர் பழக்கம் இன்னும் மாறல. 3 4 5 6 சீக்கிரம் வாடா. வந்துட்டு தானடா இருக்கேன். வாடா மாமோய். ஓ மாமோய், இங்க வாயே. வாடா மாப்பிள, பரவாயில்லையே, போனதும் திரும்பி வந்துட்டியே. என்ன ஒரு 10-20 தேருமா? யாரு வந்திருக்கா பாத்தியா? யாரு? தங்கமணியா? அப்பா, என்னடா இது மூஞ்சி எல்லாம்? வைரவா, என்னப்பா நடந்துச்சு? மாமா ஒண்ணு இல்லப்பா, வர்ற வழியில தடிக்கு விழுந்துட்டேன். ஏண்டா, பார்த்து வரக்கூடாதா? எதுலையுமே ஒரு முன் யோசனையே கிடையாதுடா உனக்கு. வரும்போதே ரத்த காயத்தோட தான் வரணுமா? ஏண்டா மாப்பிள, இவன் எப்ப வரா? அவன் அப்பவே வந்துட்டான். வழியில ஒரு விருந்து வகையா போட்டிருக்காங்க, நல்லா சாப்பிட்டுருக்கான் மாமா. என்ன கிண்டலா? சரி விடுடா, உன்னை அவன் கிண்டல் பண்ணாம வேற யாரா கிண்டல் பண்ணுவா? அப்படி சொல்லு மாமோய். சரி வாங்க போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாங்க டவுன்காரரு, நிஜமாவே சாப்பிடுவோம்.